அனைவருக்கும் வணக்கம் சார். இப்போ கேம்ப் ஆஃபீஸில் டிபிஓக்கு ஆஃபீஸ் மூலமாக தபால் எப்படி அனுப்ப போகிறோன்றதை பார்க்குறோம். அதுக்கு சர்ச் பாக்ஸில் https://eoffice.tn.gov.in அப்படின்றத டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணால் போதும் சார். நேரடியாக அந்த பேஜ்லேயே போய் நம்மளை விட்டுரும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் அந்த URL ஐடி. சர்ச் என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்துடுது. நம்ம யூஸ்ஐடி பாஸ்வேர்டு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம். நான் ஏற்கனவே இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கறனால சேவ் கொடுத்தனால சேவ் ஆகிருக்கு. நீங்கள் யூஸ்ஐடி பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க கேப்சா எப்பயுமே ஒவ்வொரு தடவை லாகின் பண்ணும்போது மாறும். அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. அதை மாற்றி டைப் பண்ணிக்கோங்க. பார்த்து லாகின் கொடுத்தோன்னா அது ஹோம் பேஜில் போய் விட்டுரும். WAWன்னு வந்தாலே அது ஓப்பன் ஆகுதுன்னு அர்த்தம். WAWனா ஒர்க் ஃப்ரம் எனிவேர், எங்கேருந்து வேணால் வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஹோம் பேஜில் ரெண்டாவது இருக்க ஃபைலை கிளிக் பண்ணுறோம். எடுத்தவுடனே ஃபைல் இன்பாக்ஸில் இன்பில்ட்டாக அதுவே போய் இருக்கும். எப்பயுமே ஓப்பன் ஆகிறது ஃபைல் இன்பாக்ஸில் தான் ஓப்பன் ஆகும். நமக்கு தேவையான இடத்துக்கு நம்மளே போய்க்கலாம். நம்ம ரெசிப்ட் இன்பாக்ஸ் வேணால் அதுவும் ரெசிப்ட் இன்பாக்ஸ் இந்த பக்கம் லெஃப்ட் கார்னரில் இருக்கிற ரிப்பன்லேயே இருக்கும், மேலே இருக்கிற ரிப்பன்லேயே இருக்கும். ரெண்டுமே ஒன்று தான் சார். நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்காக அப்படி வச்சுருக்காங்க. ரெசிப்டில் க்ரியேட் நம்ம இப்போ க்ரியேட் தான் பண்ண போகிறோம். க்ரியேட் பண்ணுறோம். அந்த க்ரியேட்டும் இங்கே ப்ரௌஸ் அண்ட் டைரிஸில் இருக்க எலக்ட்ரானிக்கு ஓப்பன் பண்ணுற ரெண்டு பேஜுமே ஒன்று தான். அப்லோட் பண்ணுறோம். ஏற்கனவே இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு பெட்டிஷனை அப்லோட் பண்ணுறேங்க சார். ஒரு எக்ஸாம்பிளுக்காக பெட்டிஷனை ஏற்கனவே ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இன்ஸ்பெக்டர் சார்ட்ட ஃபார்வர்ட் ஆகி வரும், டிஎஸ்பி சாரும் ஃபார்வர்ட் பண்ண பின்னாடி அதப்போ ஸ்கேன் பண்ணுங்க. ஏன்னா இப்போ ரிசிப்டாக தான் மாற்ற போகிறோம். அப்லோட் பண்ணிட்டேன். கரெக்டாக தான் இருக்கான்னு செக் பண்ணிட்டேன். கீழே ஃபார்வர்ட் பண்ணதுனால ஸ்கேன் பண்ணியிருக்கேன். 2/3 இன்ஸ்பெக்டர் சார்ட்டையும் டிஎஸ்பி சார்ட்டையும் ஃபார்வர்டு வாங்கிட்டு ஸ்கேன் பண்ணியிருக்கேன். இதை வச்சு ரைட் சைடு இருக்கிறத ஃபில் பண்ணுங்க சார். டைரி டீட்டெயில் சொல்லுவோம். என்ன லெஃப்ட் சைடை அப்லோட் பண்ணியிருக்கோமோ அதை வச்சு தான் ரைட் சைடு எல்லாமே டீட்டெயில்ஸை நம்ம அப்லோட் பண்ணோம். எடுத்தோடனே ஜென்ரேட் கொடுக்கக்கூடாதுங்க சார். எடுத்தோடனே ஜென்ரேட் கொடுக்குறதுல எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு தான் கொடுக்கணும். அப்படியே நீங்கள் கொடுத்தாலும் மேண்டட்ரி எதுவுமே கொடுக்காம விட்டுருந்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகாது, இன்வாலிட் டேட்டான்னு வரும். இந்த பக்கம் இருக்க டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணி ஆகணும். ரெட் கலரில் ஸ்டார் போட்டிருக்க எல்லாம் மேண்டட்ரி, கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும். ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷனுங்கிறது இது என்ன விதமான கம்யூனிகேஷன் கேட்குறது. இது நான் லெட்டர் தான் கொடுக்குறேன், அதனால் லெட்டர்னு டைப் பண்ணிக்கிறேன். இது தமிழில் இருக்கனால தமிழ் லெட்டர்னால தமிழ்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். லாங்குவேஜ் லெட்டர் டேட்டுங்கிறது லெஃப்ட் சைடில் அந்த கையெழுத்து போட்ட டேட்டு அல்லதுனா கரண்ட் நம்பர் கொடுத்து ஒரு டேட்டு கொடுத்துருப்போம், அதுதான் லெட்டர் டேட்டு. அதை ஃபில் பண்ணிக்கிறேன். லெட்டர் ரெஃபரன்ஸ் நம்பரு, பெட்டிஷனுக்கு நீங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பீங்களான்றதுல தெரியல, கொடுக்கலாம். அல்லது வேறு கம்யூனிகேஷன் கரஸ்பாண்டன்ஸ் இருந்தால் அதுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் கொடுப்பீங்க. ரெஃபரன்ஸ் நம்பர் எழுதிக்கங்க. இந்த நேமுக்கு மேலே கிரே கலரில் ஸ்டார் இருக்குது அப்படின்னா அது அல்லது இதுன்னு அர்த்தம். அப்போ நேமோ அல்லது டெசிக்னேஷனோ ஏதோ ஒன்று ஃபில் பண்ணணும். சில தபால் இது சாதாரண லெட்டர்னால இப்படி இருக்குது. மற்றபடி டிஎஸ்பி ஆஃபீஸர்லேருந்து டிஎஸ்பி சார் அனுப்புகிற லெட்டர்லாம் இருக்கும், அல்லது அவங்க தபால் இருக்கும். அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கணும். டிஎஸ்பி சாரோட நேமோ அல்லது டெசிக்னேஷனோ ஃபில் பண்ணிக்கணும். அட்ரஸ் மேண்டட்ரி, அட்ரஸை ஃபில் பண்ணிக்கணும். கீழே மெயின் கேட்டகரி, இங்கே இது லீவ் பெட்டிஷனு அப்படின்னா லீவு, அல்லது ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷனா ட்ரான்ஸ்ஃபர்.
இருக்க எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது என்ன சம்மந்தமானது அப்படின்னு பார்த்துட்டு ஒரு 2 எழுத்து ஃபஸ்ட் 2 எழுத்தை டைப் பண்ணால் சம்மந்தமானது வந்துடும். கிளிக் பண்ணிக்கலாம். சப் கேட்டகரி தேவையில்லை. அதில் இருக்கிறது உங்களுக்கு கேட்டகரி இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட்டு சாதாரண தகவல் எல்லாத்துலேயுமே சப்ஜெக்ட்ன்ற ஒன்று இருக்கும். அதை காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜென்ரேட் பண்ணிங்கன்னா ஜென்ரேட் ஆகிடுச்சு. க்ரீன் கலர் டிக் வந்துருச்சு. அப்போ ஜென்ரேட் ஆச்சுன்னு அர்த்தம். இப்போ ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஜென்ரேட் அண்ட் சென்ட் கொடுத்துருந்தா நேரடியாக சென்ட் ஆப்ஷனுக்கு வந்திருக்கும். இப்போ ஜென்ரேட் மட்டும் கொடுத்தனால ரெசிப்டில் கிரியேட்டரில் இருக்குங்க சார். அந்த நம்பருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஆஃபீஸ் நம்பர். இந்த நம்பரை நீங்கள் டிபிஓக்கு கொடுத்து விட போகிற தபாலில் ரைட் கார்னரில் எழுதி அப்புறம் கொடுத்துடணும் சார். அதை வச்சு அவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க. மேலே இருக்க ரிப்பனில் இருக்க எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் அது. அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை சென்ட் பண்ணுறதுக்கு தபால் செக்ஷன் தான் சென்ட் பண்ணுவோம். அவங்க தான் பிரித்து கொடுப்பாங்க. அப்போ தபால் செக்ஷன்னா டிபிஎல், தபாலோட சுருக்கம் டிபிஎல், டிஸ்ட்ரிக்டோட சுருக்கம் டிஜிஎல். அப்போ டிபிஎல் டிஜிஎல்னு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ யார் அந்த சீட்டு பார்க்குறாங்கன்றது வந்துடும். அப்போ இங்கே பார்க்குறவங்க சீட்டு வந்துருச்சு. பேர் நேம் வந்துருச்சு. அதை கிளிக் பண்ணிடுறோம். அந்த ப்ரிஃபர் லிஸ்ட்டுங்கிறது செட்டிங்கில் போய்ட்டு ப்ரிஃபர் லிஸ்ட்டு நம்ம காண்டாக்ட் எப்படி சேவ் பண்ணுறோமோ அது மாதிரி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம காண்டாக்ட் மாதிரியே அதையும் சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா அடிக்கடி அனுப்புகிறவங்கள சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக அனுப்பிச்சிடலாம். இதை வேறு எந்த வகையில் சார் இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் மெயில் ஐடியில் இதை யூஸ் பண்ணலாங்க சார். அதே மாதிரி HTTPS // mail.tn.gov.in அப்படிங்கிறத சர்ச் பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு, இப்போ நான் தப்பாக கிளிக் பண்ணியிருக்கேன். HTTPAன்னு கிளிக் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஓரளவு சென்ஸாக போயிட்டு அது ரிலேட்டடான பேஜில் விடும். கரெக்டாக அட்ரஸ் போய் கிளிக் பண்ணிங்கன்னா நேரடியாக லாகின் பேஜுக்கே போய் விட்டுரும். இதுதான் அந்த லாகின் பேஜ். இதில் யூசர் ஐடி பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு அந்த கேப்சா எப்பயும் மாறக்கூடியது. அந்த கேப்சா டைப் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். இது அஃபிஷியல் விஷயத்துக்கு இந்த யூஸ் பண்ணிக்கலாங்க. ஜிமெயில் மாதிரி ஜிமெயில் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணனால உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பழகுனீங்கன்னா ஈஸிங்க சார். இது கவர்மெண்ட் மெயில் ஐடி gov.inன்னே முடியும் உங்களோட மெயில் ஐடி. அப்போ கவர்மெண்ட் மெயில் ஐடினால அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். முக்கியமான கேஸை சம்மந்தமாக யாரும் வெளியில் இருக்க இதுக்கு அனுப்புகிறீங்கன்னா இதிலேருந்து அனுப்பிச்சு ரிப்ளை வாங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்களும் ரெஸ்பான்ஸ் கரெக்டாக பண்ணுவாங்க. இதுலேருந்து ஜிமெயிலுக்கு அனுப்பிச்சிக்கலாம், ஜிமெயிலேருந்து இதுக்கும் அனுப்பிச்சிக்கலாம். அதனால் அது இஷ்யூஸ் எதுவும் இல்லை. பொதுவாக இதில் டைப் பண்ணிக்கலாம். மேலே அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை வேர்ட் ஃபைலில் டைப் பண்ணி இதில் காப்பி பண்ணி போட்டுக்கலாம். அப்படியும் இல்லை நம்ம மேக்ஸிமம் அட்டாச் ஃபைல் தான் பண்ணுவோம். ஜிமெயில் மாதிரியே இதுலேயும் அட்டாச் ஃபைல் இருக்குது. அட்டாச் பண்ணிக்கலாங்க சார். இந்த ரைட் சைடில் அட்டாச் ஃபைல் இருக்குது. எல்லா ஆப்ஷனுமே இதுலேயும் இருக்கும். இடம் மட்டும் கொஞ்சம் மாறி மாறி இருக்கும். அதை மட்டும் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்து சரி பண்ணிக்கலாங்க. டிராஃப்ட்டு எல்லாமே அதில் இருக்குது. எல்லாமே இதில் இருக்குது. அதோட நல்ல ஆப்ஷன்ஸும் இதில் இருக்கும். இதை செக் பண்ணி பார்த்துக்கணும். எப்பயும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஆஃபீஸுக்கும் கவர்மெண்ட் மெயில் ஐடிக்கும் ரெண்டுக்குமே ஒரே பாஸ்வேர்டு தான், ஒரே யூசர் நேம் தான். யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார்.